அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோடவே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, உண்மையான மகிழ்ச்சி எது? அது வெளிப்புற காரணிகளை சேர்ந்ததா இல்லை நமக்குள்ளேயே இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான். மகிழ்ச்சிங்கிற வார்த்தை மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இது வெளிப்புற காரணிகளை சேர்ந்ததா? உண்மையான வழியில் ஒருத்தர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான மனநிலையை சித்தரிக்கக்கூடிய ஒரு சொல். மகிழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுக்கும். சிலர் பணம் சம்பாதிக்கிறத மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிலர் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், சிலர் நல்ல வேலைகள் மற்றும் உயர்ந்த நல்ல பெயரை வாங்குறதுல மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிலரோ மன அமைதியை சர்வ வல்லமையுடைய இறைவனோடு ஐக்கியமாக இருக்கிறதுல உண்மையான மகிழ்ச்சியினுடைய ஆதாரமாக நினைக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில் இருக்குதா இல்லை உள்ளே இருக்குதா? உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது உள்ளிருந்து வரக்கூடிய ஒன்று. அது நம்மளுடைய இதயத்திலிருந்து வருது. பொருளோ இல்லை இன்பங்களோ நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு நாம் நினச்சா அது தவறு. செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க எப்பவுமே செல்வந்தர்களாக தான் இருக்கிறாங்க. மகிழ்ச்சிங்கிறது வாழ்க்கையை பற்றிய ஒருத்தருடைய நேர்மறையான அணுகுமுறையை பிரதிபலிக்குது. அப்படிப்பட்டவங்க எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு உறுதியாக நம்புவாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு விதியை குறை சொல்ல மாட்டாங்க. மேலும் அப்படிப்பட்டவங்க நம்பிக்கையையும் இழக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஒரு நம்பிக்கையான நபர் எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. மற்றும் அப்படிப்பட்டவங்க துன்பத்திலையும் கூட இன்பமாக இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நபர் தன்னை மகிழ்ச்சியாக மாற்ற மற்றவங்களையோ இல்லை வெளிப்புற காரணிகளையோ சார்ந்து இருக்க மாட்டாங்க. மோசமான சூழ்நிலையில் கூட அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் மகிழ்ச்சி ஒரு உள்காரணி அப்படின்னு நாம் முடிவு செய்யலாம். சுய உணர்தல் மூலமாக அதை நாம் அடைய முடியும். சர்வ வல்லமை படைச்ச இறைவனோட ஐக்கியமாகிறது மூலமாக மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை நம்மால் காண முடியும். சரி வாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்மளை யாராலையும் சந்தோஷப்படுத்த முடியாது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு நாம் மட்டும்தான் பொறுப்பு. சந்தோஷம் ஒரு தேர்வு. கடவுளோடு நம்மளுடைய ஒற்றுமையை உணரும்போது தான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படுது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத பரிசுக்காக நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பல பெரிய விஷயங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நன்றியுள்ள நபர் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை பார்ப்பாங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் நாம் திருப்தி அடையணும். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளினுடைய சுமையை நாம் குறைக்கணும். நாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஏங்கக்கூடாது. நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னா நாம் சோகமாயிடுறோம். அதனால் நம்பிக்கை, சுய உணர்தல், நன்றி உணர்வு மற்றும் திருப்தி தான் மகிழ்ச்சிக்கான முக்கியமான திறவுகோள்கள். அதனால் மகிழ்ச்சியாக இருக்க உண்மையான மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லைனா ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மகிழ்ச்சியை தேடியே கழிச்சுடுவாங்க. அதோட மகிழ்ச்சியாக இருக்க எந்த ஒரு விசேஷ சந்தர்ப்பத்தையும் நாம் தேடக்கூடாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் மகிழ்ச்சியை பார்க்கணும். உங்களுடைய மகிழ்ச்சி மக்கள் அல்லது சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது உங்களுடைய மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்கேயும் மகிழ்ச்சியை பார்க்கலாம். மகிழ்ச்சி ஒரு நபருக்கு அழகு சேர்க்குது. மேலும் மகிழ்ச்சியான நபர் மோசமான சூழ்நிலைகளில் கூட ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. அதனால் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. அது ஒருத்தருடைய புன்னகையிலிருந்து மட்டுமே உணர முடியும். அதே மாதிரி மகிழ்ச்சிங்கிறது நல்ல மற்றும் வளமான வாழ்க்கையினுடைய அடையாளம். மகிழ்ச்சியை உணர்றது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை விவரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மகிழ்ச்சிங்கிறது உள்ளிருந்து வருது. உங்கள் மகிழ்ச்சியை யாராலும் திருட முடியாது. வெளியிலிருந்து மகிழ்ச்சியாக தோன்றினா கூட
ஆழமாக உடஞ்சி உள்ளுக்குள்ளே சோகமாக இருக்கிற எத்தனை பேரை நாம் தினமும் பார்க்குறோம், சந்திக்கிறோம். நிறைய பேருக்கு மகிழ்ச்சியோ துக்கமோ பணம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் அது சரி கிடையாது. பணத்தால் உங்களுக்கு உணவு, ஆடம்பரமான வீடு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, பணியாளர்கள், பல வசதிகள் அப்படின்னு எல்லாம் வாங்க முடியும். ஆனால் பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடிஞ்சால் பணக்காரங்க தான் பூமியில் மகிழ்ச்சியான நபராக இருப்பாங்க. ஆனால் பணக்காரங்க கூட சோகமாகவும் பயமாகவும் கவலையாகவும் மன அழுத்தமாகவும் பல பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க இல்லையா? அப்போது பணத்தினால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? மகிழ்ச்சியை பணத்தால் வாங்க முடியாது. மகிழ்ச்சிக்கு வேற எந்த குறுக்கு வழியும் இல்லை அப்படிங்கிறது இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது நீங்கள் உள்ளிருந்து உணரக்கூடிய ஒன்று. மகிழ்ச்சிங்கிறது அடிப்படையில் மனதினுடைய நிலை. அதோட நேர்மறையாக இருக்கிறது மூலமாகவும் எதிர்மறையான எண்ணங்களை மனசில் நிறுத்துறது மூலமாகவும் மட்டுமே அதை அடைய முடியும். மகிழ்ச்சியை பணத்தால் வாங்க முடியாது. மகிழ்ச்சிக்கு வேற எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது நீங்கள் உள்ளிருந்து உணரக்கூடிய ஒன்று. மகிழ்ச்சி அப்படிங்கிறது அடிப்படையில் மனதினுடைய நிலை. அதோட நேர்மறையாக இருக்கிறது மூலமாகவும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய மனசில் ஓடாமல் நிறுத்துறது மூலமாகவும் மட்டுமே மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். மேலும் நம்முடைய பிரகாசமான பக்கத்தை பார்த்தா மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மொத்தத்தில் நேர்மறையான சிந்தனை மற்றும் வாழ்க்கையை அனுபவிக்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியை அடைய முடியும். அதனால் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் நாம் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். அனைவரோடும் நாம் ஆரோக்கியமான உறவை வளர்த்துக்கணும். சரி, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறத விட சிறந்த உந்து சக்தி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க தன்னம்பிக்கை பேச்சாளர்கள். நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் மகிழ்ச்சி தராத பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் நாம் மாற்றிக்கிட்டா அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே. அப்போ எந்தெந்த குணங்களை எப்படி மாற்றிக்கிட்டா மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாமா? எப்போவுமே பர்ஃபெக்ஷனோடு இருக்க சிலர் விரும்புவாங்க. அதுக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை எப்படிங்க பர்ஃபெக்ஷனாக இருக்கும்? உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லைனா எவ்வளவு செயல்கள் நடந்தாலும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது. ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கு முன்னாடியே உங்களை பின்வாங்க சொல்லும். அந்த நிலையை சமாளிக்க எப்போவுமே திருப்தியாக இருக்க பழகிக்கோங்க. ஒரு செயல் இவ்வளவு நேரத்தில் முடிக்கப்படணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேலை முடியும் போது தானாக ஒரு திருப்தி உங்கள் மனசில் கூடி புகுந்துக்கும். சிலர் சந்தேக கடல்லையே மூழ்கி கிடப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையை அழகு செய்யாது. அதனால் நல்ல எண்ணங்களுடைய ஆதிக்கத்தால் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிடுங்க. அப்போது ஒரு புது உலகம் உங்களுக்கு காட்சியளிக்கும். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணம் உடையவர்களோடு பழகணும். பிடிச்ச பாடல்களை கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர் சொன்னதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? பழைய நிகழ்வுகள் சில நமக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்தி இருக்கும். எப்போவுமே அதை நினச்சிட்டு இருந்தா புது பாதைகள் உருவாகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, எதிர்காலம் பற்றி இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படிங்கிற பயம் கூட நிறைய பேருக்கு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று நடந்ததுலேருந்து கற்றுக்கிற மாதிரி நம்முடைய நடப்பு நிகழ்வுகளை நாம் அமைச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் அனுபவிக்கிறோம். அதை மற்றவங்களோடு ஏன் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும்? அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சின்ன பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் அல்லது சில சமயம் உயர்வு மனப்பான்மையும் கூட உருவாகும். இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு பதிலாக உங்களோடையே கம்பேர் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், நீங்கள் பட்டாம்பூச்சியாக பறப்பீங்க. நேற்றைக்கு நான் 3 கிலோமீட்டர் வாக்கிங் போனேன், இன்றைக்கி 4 கிலோமீட்டர் போயிருக்கிறேன், சபாஷ் அப்படின்னு நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க. சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. எப்போவுமே தீய செயல்கள் மீது கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் அது சரியாக இருக்காது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாமா? அப்புறம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டாம். அது நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க.
வாழ்க்கையை கடினமான முறையில் சிலர் எதிர்கொள்கிறாங்க. இது மன அழுத்தத்தை உருவாக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையில் நாம் தன்னம்பிக்கையோடு அணுகலாம். மகிழ்ச்சியாக இருந்தாலே வெற்றி நம்ம பக்கம்தான். எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான கதை நாம் கேட்கலாமா? ஒரு சின்ன குருவிக்கு அன்னைக்கு ஒரு அழகான கனவு வந்தது. கனவுல ரொம்ப அழகான ஒரு உலகம் தெரிஞ்சது. இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை பார்த்ததே கிடையாது. வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள், மரங்கள், எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த அற்புத உலகம் மயக்குச்சு அந்த குருவிய. எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆகணும், அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த குருவிக்கு விருப்பம் வந்தது. ஆனா போகக்கூடிய வழிதான் அதுக்கு தெரியல. அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்துச்சு. காலத்தையெல்லாம் கணிக்கக்கூடிய ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன? அவர்கிட்ட குருவி வழி கேட்டுச்சு. எனக்கு முழு விவரம் தெரியாது, தெரிஞ்சவரை நான் சொல்றேன், அதுக்கு விலையா நீ உன் சிறகுகள்ல ஒன்ன தரணும் அப்படின்னு ஜோதிடர் சொன்னாரு. ஒரே ஒரு சிறகு தானே அப்படின்னு குருவியும் சரின்னு சொன்னது. குருவி அவர் சொன்ன வழியில பறந்து போனுச்சு. குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அது வழி தெரியாம திகைச்சு நின்னுது. அந்த வழியா ஒரு பாம்பு வந்தது. பாம்பு கிட்ட குருவி தன்னுடைய கனவு பத்தி சொல்லி, அந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்க போகணும், எனக்கு வழிகாட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வழி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும், சொல்றேன், பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சு. உன் அழகான சிறகுல ஒன்ன தந்துடு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே குருவியும் இன்னொரு சிறகு தானே, தந்தா போச்சு அப்படின்னு சம்மதிச்சுது. பாம்பு சொன்ன பாதையில குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வழி தெரியல. இப்படியே அந்த குருவி அங்கங்க இருந்த சிலர்கிட்ட வழி கேட்டு கேட்டு பறந்து போச்சு. அவங்களும் வழி சொல்லிட்டு குருவி கிட்ட இருந்து ஒரு சிறக விலையா கேட்பாங்க. குருவியும் அந்த அற்புத உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்க போகக்கூடிய ஆசையில வழி சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சிறகா பிச்சு கொடுத்துட்டே போனுச்சு. கடைசியா அதோ கனவுல பார்த்த அந்த அழகான உலகம் அதனுடைய கண் முன்னாடி தெரிஞ்சது. வந்துட்டோம் அப்படின்னு சில 100 அடி தூரம் பறந்த அந்த அற்புத உலகம் அப்படின்னு குருவிக்கு ஆனந்தம் தாங்கல. ஆனா இதென்ன, ஏன் என்னால பறக்க முடியல? ஐயோ, என் உடம்பெல்லாம் கணக்குதே, கீழே இருந்து காத்துல என்னால எழும்ப முடியவே இல்லையே அப்படின்னு குருவி கதறிச்சு. மெல்ல மெல்ல குருவிக்கு புரிஞ்சது, பறக்கிறதுக்கான சிறகுகள் தன்கிட்ட இப்போ இல்ல அப்படிங்கிற அந்த உண்மை புரிஞ்சிச்சு குருவிக்கு. குருவியால இந்த உண்மையை ஏத்துக்கவே முடியல. இதோ என் கண் முன்னதான் கனவுல நான் பார்த்த அந்த அற்புத உலகம், ஆனா அதை அனுபவிக்க முடியாம நான் கீழே கிடக்குறேனே. அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாம எட்டாத உயரத்துல தெரியும் அந்த மாய உலகத்தினுடைய வாசலை பார்த்தபடியே பரிதவிச்சிட்டு இருந்துச்சு அந்த குருவி. இன்றைக்கு நம்மில் பலருடைய நிலைமையை குறிப்பிடக்கூடிய அற்புதமான கதை தான் இது. நவீன வசதிகளே சந்தோஷம் அப்படின்னு அந்த மாய உலகினுடைய வசதிகளை பெருக்கிக்கிறதுக்காக இன்றைய நம்முடைய சந்தோஷங்களை நாம இழந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தோடு வெளியே போகிறது, பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுறது, பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறது, பிடிச்ச உடை உடுத்திக்கிறது, பிடிச்ச உணவு உண்கிறது அப்படின்னு எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்னா வெட்டி வெட்டி வீசுறோம். கடைசியில அந்த வசதிகளை அனுபவிக்க கூடிய ஒரு நிலை வரும்போது நரை கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகுது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது வசதிகள்ல இல்ல, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் இருக்குது. ஒவ்வொரு நொடியையும் அனுபவிச்சு வாழ்றதுலதான் மகிழ்ச்சி இருக்குது. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கலாமா? மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ நாம் ஒரு 5 ரகசியங்களை இப்போ பார்க்கலாமா? மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது சீக்கிரமாக உடையக்கூடியது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஒரே ஒரு மோசமான தொலைபேசி அழைப்பு உங்கள் மகிழ்ச்சியை உங்களால் இன்னும் வச்சுருக்க முடியுமா? ஒரு மோசமான தொலைபேசி அழைப்பு மற்றும் உங்களுடைய மகிழ்ச்சி போயிடுச்சு. அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி பலவீனமானது இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சியை வலிமையாக்கக்கூடியது எதுன்னு தெரியுமா? நாம் அதை ஞானம்னு சொல்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க 5 ரகசியங்களை இப்போ நாம் கேட்கலாம். முதல் ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்வையை விரிவுபடுத்துங்க.
பெரிய பிரச்சனைகளை பாருங்கள். அதாவது உலகத்தை பாருங்கள். பெரிய மற்றும் பெரிய பிரச்சனைகள் உலகத்தில் நிறைய இருக்குது. அப்போது உங்கள் பிரச்சனை சின்னதாக போயிடும். உங்கள் பிரச்சனைகள் சின்னதாக தோணக்கூடிய தருணத்தில் அதை சமாளிக்கிறதுக்கோ இல்லை அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு படி மேலே போகிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் உங்களுடைய ஆற்றலை குவிச்சு உங்களுடைய நோக்கத்தை கண்டறிங்க. மகிழ்ச்சியின் பின்னாடி ஓடுறதுக்கு பதிலாக மக்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர்றது தான் ரொம்பவே அர்த்தமுள்ள விஷயம். அதிக தேவை உள்ளவங்களுக்கு சேவை பண்ணுங்கள். இதை ஈஸியாக ஒரு கதை மூலமாக புரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை ஒரு ஆசிரியர் ஒரு பலகையில் ஒரு கோடு வரைஞ்சு அதை தொடவும் கூடாது, அழிக்கவும் கூடாது, ஆனால் அந்த கோடுகளை சின்னதாக்கணும் அப்படின்னு மாணவன்கிட்ட சொன்னார். அப்போது நீங்கள் அதை எப்படி செஞ்சுருப்பீங்க? நீங்கள் அந்த கோடை தொடவும் கூடாது, ஆனால் நீங்கள் அதை சின்னதாக்கணும். புத்திசாலி மாணவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த கோட்டுக்கு கீழே இன்னொரு பெரிய நீளமான கோட்டை வரைஞ்சார். அதனால் அந்த கோடு தானாகவே சின்னதாக மாறிடுச்சு. இங்கே பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் சிரமங்கள் ரொம்ப பெரியதாக தோணலாம், உங்கள் கண்களை உயர்த்துங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே மட்டுமே கவனம் செலுத்துறீங்க. உங்கள் கண்களை உயர்த்தி சிரமப்படக்கூடிய மற்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி நினச்சது மாதிரி உங்களுடைய சுமை மோசமானதாக இல்லை அப்படின்னு நீங்கள் திடீர்னு உணர்வீங்க. உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனை உள்ளவங்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பெரிய பிரச்சனை இருக்கிறதாக உணர்ந்தீங்க அப்படின்னா, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்களை பாருங்கள். திடீர்னு என் பிரச்சனை ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அப்புறம் அதை உங்களால் சமாளிக்க கூட முடியும். 2வது ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? நேரம் மற்றும் இடத்தின் சூழலில் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இல்லையா? இதுவும் அந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய கடந்த காலத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கறது மூலமாக நீங்கள் தன்னம்பிக்கை அடைவீங்க. 3வது ரகசியம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? 3வது ரகசியம், உங்களுடைய சுவாசத்தினுடைய சக்தியை திறங்க. நம்முடைய சுவாசம் நம்முடைய உணர்வுகளோடு இணைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் சுவாசத்தில் ஒரு குறிப்பிட்ட தாளம் இருக்குது. அதனால் உங்களுடைய உணர்ச்சிகளை நேரடியாக நீங்கள் பயன்படுத்த முடியாத போது சுவாசத்தினுடைய உதவியோடு நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் கோவமாக இருக்கும்போது உங்களுடைய சுவாசம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக மென்மையாக இருக்கும்போது சுவாசத்தினுடைய அந்த கவுண்டிங் கம்மியாக இருக்கும். அதனால நம்முடைய சுவாசத்தினுடைய தாளத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். கோபம், பொறாமை, பேராசை மாதிரி எந்த எதிர்மறை உணர்ச்சிகளையும் நம்மால் வெற்றி அடைய முடியும். நம்முடைய இதயத்திலிருந்தும் நம்மால் புன்னகைக்க முடியும். 4வது ரகசியத்தை பார்க்கலாமா? உயர்ந்த சக்தியில நம்பிக்கை வச்சிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கோபத்துல நான் கைவிட்டுடுறேன் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம பொதுவா சொல்லுவோம். விரக்தியோ கோபமோ இல்லாம நான் இந்த பிரச்சனையை விட்டுடுறேன், என்னால் அது தீர்க்க முடியாது, தெய்வீகம் எனக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க எப்பவும் உதவப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உதவப்படுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. பிரபஞ்சத்துல உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு உதவ போகுது. 5வது ரகசியத்தை பார்க்கலாமா? தன்னிச்சையா இருங்க. உங்களுக்குள்ள ஆழமா போக போக சில நிமிடங்கள் எடுக்கும் போதுதான் தான் தோன்றித்தனம் வரும். எல்லாம் சாதாரணமா இருக்கும்போது, எல்லாம் நீங்க விரும்பக்கூடிய வழியில நடக்கும்போது புன்னகைக்கிறதுல பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரத்தை நீங்க எழுப்பி என்ன வந்தாலும் நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அபார ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து எழும்புறத நீங்க கவனிப்பீங்க. மேலும் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, அதுவும் வந்து மறைஞ்சிடும். இந்த நேரத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான 5 ரகசியங்களை நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா? இதை நம்மளுடைய வாழ்க்கையில நாம பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.